குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷன் கடைக்கு வந்து இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணி எல்லா ப்ராசஸ் இது பண்ணிடுச்சு. சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மழை காரணமாக ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தள்ளி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வெயிட் பண்ணிக்கிறது ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு சில மாவட்டங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்கும்போது ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில மாவட்டங்கள் எப்போ ரிசல்ட்டுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. சமீபத்தில் கூட நம்ம மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓரிரு வாரங்களில் ரிசல்ட் வெளியாகணும்னு சொல்லியிருந்தார். அந்த ஓரிரு வாரங்களில் இப்போ 2-3 வாரம் ஆச்சு. நம்ம ரிசல்ட் இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம டிஆர்பி ஒவ்வொரு டிஆர்பி நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர்லேருந்து மேக்ஸிமம் ஃபோனை எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு சில மாவட்டங்கள் இந்த திண்டுக்கல், மதுரை இந்த மாதிரி மாவட்டம் ஒரு சில மாவட்டங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தூத்துக்குடி இந்த மாதிரி ஒரு சில மாவட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு சட்டசபையில் இதை பற்றி கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 மாதத்துக்குள் வந்துடும். எல்லாத்துக்கும் தெரியும், போனோடே பார்த்தோம் ரேஷன் கடை ரிசல்ட்டுன்றது ஒரே நாள் எல்லா மாவட்டத்துக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஒவ்வொரு மாவட்டம் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் வரும், இல்லை 2 மாவட்டம் வரும், அதிகபட்சம் 3-4 மாவட்டம் கூட வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணுவாங்க. அந்த இதுபடி பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் எல்லா ரிசல்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை நம்பர் எப்படி பார்க்கணும்னா ஒவ்வொரு இதுலேயும் டிஆர்பி ரிசல்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸிங் இருக்குது. அப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இடையும் டிஆர்பி வெப்சைட் ஒவ்வொரு நாளும் காலையில் சாயங்காலம் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது இல்லை 3 தடவையாவது டிஆர்பி வெப்சைட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நம்பர் கான்டாக்ட் நம்பர் எங்கே இருக்குன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிஆர்பி வெப்சைட்லேயும் அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான நம்பர் கொடுத்துருக்காங்க. அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஒரு சில மாவட்டத்தை எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஒரு சில மாவட்டம் ரெஸ்பாண்ட் பண்ணல. அவங்களுக்கு நியூஸ் ஒரு சில மாவட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நியூஸ் உடனே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சில இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசல்ட் மார்ச் இப்போ லாஸ்ட் வீக் வரைக்கும் கேட்குற வரைக்கும் மார்ச் 31 இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தா நம்ம ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கு அல்லது அந்த ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே எப்போனாலும் நம்மளுக்கு ரிசல்ட் வரலாம். அதனால் நீங்கள் எப்போயுமே இதை செக் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.